உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிரமாதம் பிரமாதம். எப்படியோ மலையேறி வந்துட்டீங்க. ஈசனை பார்த்து விளக்கு போட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். போங்க. வா. பாத்து ஏறு. மெதுவா. அடிப்பட்ட காலோட போறாளே, எப்படி போறாளோ தெரியலையே. என் புள்ள கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ டேய் அருள், உனக்கு வலிக்குதாடா? பாத்து. எப்படி போ? ஏங்க உங்க கூட கத்திரிப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, எங்கேயோ தனியா அழுதுகிட்டே ஓடுது. என்னன்னு போய் பாருங்க. ஏண்டி வானதி எங்கடி? தெரியலங்க, இங்க தானங்க நின்னுகிட்டு இருந்தா. தெரியலங்கற உன் கூட தான் நின்னுட்டு இருந்தா. ஒன்னு வெச்சன்னா பாரு. வரதா கூட நின்னுட்டு இருந்த பிள்ளை எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றா மச்சான். இப்போ எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. மாமா நீங்க கவலைப்படாதீங்க. வானதி எங்க இருக்கான்னு பார்த்து நான் கூட்டிட்டு போறேன். போப்பா. டேய் அருள். வானதி! 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 ஏய் வாடி. வானதி, எங்கம்மா போன? என்னாச்சு? எங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, வானதி திடீர்னு காணுமா. காணுமா? இந்த ஊருக்காரர் வேற கத்திரிப்பூ கலர் புடவை கட்டின பொண்ணு இந்த பக்கம் போனத சொன்னாருமா. என்னடி சொல்ற? நான் கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டேன், அதுக்குள்ள இப்படி. யாருக்கிட்டையும் சொல்லாம அவ எங்க போனா? தெரியலையேம்மா. எப்படி பதில் சொல்றா பாருங்க. எதுக்குதான் வெறுக்காலோ தெரியல. வரதா சும்மா வரலட்சுமி குறை சொல்லாத. நீ தானே கூட இருந்த. அது அருள் போயிருக்கான்ல, பத்திரமா கூட்டு வருவான். ஐயா, உங்க கூட வந்த ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்துருச்சியா? ஐயோ, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்க கூட வந்த பையனும் கிணத்துல குதிச்சிட்டாரு. உடனே என்னன்னு போய் பாருங்க. போங்க. ஐயோ அருளே, சீக்கிரம் போங்க. அருளே, அருளே, மாமா அருளே, அருளே. ஏய் வாப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வயது நீ நிறைய குடிச்சிருக்கு போல. நல்லா வயித்து வானதி தம்பா. அப்படிதான். அம்மா கொஞ்சம் அமுத்தி பாருமா. நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க. அப்படிதான். வானதி! வானதி பாத்து பாத்து. கூட இருக்கான். வானதி! கரிகாலா, வானதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உன் பதட்டம் எனக்கு புரியுது. டாக்டர் அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆமா கரிகாலா, டாக்டர் கேக்குறதுக்கு வாய் திறந்தவ பதில் சொல்லட்டும். சரி சரி, நான் எதுவும் பேசல. நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க. எதுக்கும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ட்ரிப்ஸ் ஏத்த சொல்றேன். நல்லா ஆயிடும். சரிங்க டாக்டர். இப்போ ஒரு நரம்பூசி போடுறேன், வலிக்காது. சரியா? கைய நீட்டுமா. உன்கிட்டதாம்மா சொல்றேன், கைய நீட்டு. ஒன்னதான் வலது கைய நீட்டுமா. ஏய் கிழவி, நீ பச்சை குத்துற இடத்துல தான் என் உயிர் நாடி இருக்கு. நீ என் மாமன் பேரை குத்தும் போது அது என் ரத்தத்துல கலந்து என் உயிர்ல கலக்கணும். அப்படியே என் மாமன் பேருக்கு மேலேயும் கீழையும் 2 ஆட்டின போட்டு விடு. இங்க பாரு கிழவி, உன் கை ராசியால இன்னும் 3 மாசத்துல எனக்கும் அருள் மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். நீ நல்ல சாமியை வேண்டிக்கிட்டே பச்சைய குத்து. அதான பார்த்தேன். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இதுல மட்டும் விவரமா இருக்கீங்கடி.
வானதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? டாக்டர் ஊசி போட தானே கையை காட்ட சொல்றாங்க. கையை காட்டு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? கையை நீட்டு. கைய நீட்டுமா, அப்பதான் ஊசி போட முடியும். ஏய். காட்டுமா. என்னம்மா இப்படி பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? கைய நீட்டினா தானே டாக்டர் அம்மா ஊசி போட முடியும். என்ன வானதி, ஊசி போட பயமா இருக்கா? ஊசி போட பயப்படுறதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளையா? கையை காட்டு வானதி. வானதி, உன் நல்லதுதான் டாக்டர் ஊசி போட சொல்றாங்க. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நான் கண்ணை மூடி உனக்கு பிடிச்ச சாமி தான் நினைச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா என் பேரை மனசுல நினைச்சுக்கோ. மா, கைய நீட்டுமா. நான் மத்த பேஷண்ட்லாம் போய் பார்க்கணும்ல. கைய காட்டுமா. ஏய், கையை நீட்டு வானதி. பார்த்து. அப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு போய் இவ்வளவு நேரம் கைய நீட்டாம அடம்புடிச்சிய. இதுக்குதான் இப்படி பயந்தியா? இப்ப வலிச்சுதா? இல்ல இல்ல, தைரியமா இருக்கணும். ம். வானதி, ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. எதுக்கு பேஷண்ட் சுத்தி இத்தனை பேர் இருக்கீங்க? பேஷண்ட்டுக்கு ட்ரிப் சேரும்போது சுத்தி இத்தனை பேர் இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடும். யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. என்னக்கா, வீட்ல உள்ளவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ எல்லாரும் கூட இருக்கணும்னு தானக்கா நினைப்போம். அக்காவா? அட, இங்கிலீஷ்ல உங்களை அக்கா தானே கூப்பிடுவாங்க, நான் தமிழ்ல கூப்பிட்டேன். ஓ, சிஸ்டர் அக்கான்னு தமிழ்ல கூப்பிடுறீங்களா? இதெல்லாம் தெரியுது, கூட்டமா இருக்க கூடாதுன்னு தெரியலையா? கொஞ்சம் வெளியே போங்க சார். ஏங்க, கொஞ்ச நேரம் தான். ட்ரிப் சேரி முடிஞ்ச உடனே எல்லாருமே வெளியே போறோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாங்க, அத முதல்ல வாங்கிட்டு வாங்க, போங்க. சரி, இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். மா, யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. வரலட்சுமி அம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருந்து பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் வானதி கிட்ட தனியா பேசணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.